என்ன சம்பாவனை பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். எனக்கு என்ன சம்பாவனை வேணும்? அவரே ஒரு ரிஷி, அவர் என்ன பண்ண முடியும்? அவர் சொல்றாரு, நான் எழுதியிருக்க வாக்கி அதை பலசுருவின்னு ஒன்று எழுதியிருக்கேன் இந்த ராமாயணத்தோட கடைசியில, அந்த பலசுரியை நீ சத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். என்ன எழுதியிருக்க அப்படின்னா, குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தியும் ஸ்ரீயஸ்த முக்கியாகா அப்படின்னு எழுதியிருக்க. நம்ம குடும்பங்கள்ல குடும்பம் வந்து க்ஷேமமா இருக்கணும், ஸ்திரீகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஸ்திரீகளை சௌக்கியமா வச்சுக்கணும், இதுதான் எழுதியிருக்க. இதை வந்து சத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஏன் அப்படின்னா, அந்த ஊர்ல யாராவது கஷ்டப்பட்டா பரவாயில்ல, அவளை சேர்த்து வச்சு அவளை சௌக்கியமாகி ராமாயணம் கேட்டா சௌக்கியமாயிடுது அப்படின்னு காட்டலாம். அந்த ஊர்லயோ கஷ்டப்படுறவாளே கிடையாது, கஷ்டப்படுற ஒரே குடும்பம் அப்படின்னு பார்த்தா ராம குடும்பம் தான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, சீதையை ராமரோட சேர்த்து வச்சாதான் அதை சத்தியம் பண்ண முடியுங்கிற ஆட்கள் நிர்பந்தம் ஆயிருக்கு. ராமர் வந்து ஆனா முதல்ல குழந்தைகள் வந்துட்டு குழந்தைகளை சேர்த்துட்டா, அப்புறம் ஆதிகாரியை சேர்த்துட்டா அப்படிங்கிற பரிவாதத்துக்கு